ஹாய். இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு புது விஷயத்தை பற்றி பார்ப்போம். நாம் எப்போவுமே நம்மளை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணுற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த கம்பேரிசன் ஒரு தவறானது. கடவுளோட படைப்பில் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு யூனிக் பர்சன், ஒரு தனித்தன்மை உள்ளவங்க. உங்களோட தன்மை அடுத்தவங்ககிட்ட இருக்காது, அடுத்தவங்களோட தன்மை உங்கள்கிட்ட இருக்காது. நீங்கள் ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைலாக நடக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அதேமாதிரி ரஜினிகாந்த் உங்களை மாதிரி நடக்க முடியாது. ஸோ இதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. சரி, இப்போ வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தய மைதானம் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோடு போட்டு அந்த ட்ராக்குகளை தான் ஓட விட்டுருப்பாங்க. ஸோ பக்கத்தில் உள்ளவன் எவ்வளோ வேகமாக ஓடுறாங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படாதுங்க. உங்களால் உள்ள மேக்ஸிமம் ஸ்பீடை மட்டும் கொடுங்க. ஸோ அந்த ஸ்பீடை கொடுத்து கம்ஃபர்டபுளாக ஓடுங்க. தலைதெறிக்க ஓடணும், அவன் வேகமாக ஓடுறாங்கிறதுக்காக உங்கள் ஸ்பீடை கூட்டினீங்கன்னு இவங்க விழுந்து மூஞ்சி உடஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்பீடில் ஓடுங்க. அப்போ வெற்றி நான் அடைய வேண்டாமா அப்படின்னு சொன்னால், வெற்றிங்கிறது எதில் இருக்குது? பணம் சம்பாதிக்கிறதுலையோ, பதவி கிடைக்கிறதுலையோ, இல்லை பெரிய பேர் புகழ் வாங்குறதுலையோ இருக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. உங்கள் மனசை எவ்வளோக்கு அமைதியாக வச்சு சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகிறீங்களோ அதில் தான் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே அக்கம் பக்கத்தில் அவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்காம உங்கள் ட்ராக்கில் மட்டும் கரெக்டாக பார்த்து உங்கள் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.